அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மேற்கொள்ளப்படும் வெளிநாட்டவர்களின் மோசடி, பாதிக்கப்படும் பலர். கடவுச்சீட்டு வழங்குவதில் மீண்டும் சிக்கல். ரணிலிடம் சிஐடி விசாரணை. நுவரெலியா பயணிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. விவசாயிகளுக்கான உர நிவாரணம் குறித்து வெளியான அறிவிப்பு. உள்ளூராட்சி தேர்தல் திருத்தம் வருகிறது. 78,375 வெடிபொருட்கள் அகற்றப்பட்டுள்ளன. வெளியான தகவல். 3ஆம் தவணைக்காக பாடசாலைகள் ஆரம்பம். 300 ரூபாய் கொடுக்கவில்லை, மனைவியை கொலை செய்து கணவன் தற்கொலை. கொழும்பு பல்கலைக்கழக மாணவன் யாழ்ப்பாணத்தில் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் மேற்கொள்ளப்படும் சீனர்களின் இடைவெளி மோசடிகள் காரணமாக பெரும்பாலும் வெளிநாட்டவர்களே பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அண்மை காலமாக சீன பிரஜைகள் இலங்கையில் விசாவின்றி தங்கியிருத்தல், இடைவெளி மோசடிகள் தொடர்பில் கூடுதலான அளவில் கைது செய்யப்படுகின்றனர். கடந்த ஆண்டும் சுமார் 200க்கும் மேற்பட்ட சீனர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் குறித்த சீன பிரஜைகளின் இணைய மோசடி பெரும்பாலும் வெளிநாட்டவர்களை இலக்கு வைத்து நடத்தப்படுவது தெரியவந்துள்ளது. இலங்கையர்கள் அவற்றில் மிகச் சொற்பமான அளவிலே பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள சீன பிரஜைகளை தமது நாட்டுக்கு நாடு கடத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை இலங்கையில் உள்ள சீன தூதரகம் முன்னெடுத்துள்ளது. கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்வதற்கான புதிய விண்ணப்பங்களுக்கு 5 மாத காலத்தின் பின்னரே நேரம் ஒதுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் விண்ணப்பதாரிகளுக்கு எதிர்வரும் மே மாதம் 9ஆம் தேதிக்கு பின்னரான திகதிகளே ஒதுக்கப்படுகின்றது. இதன் காரணமாக புதிய விண்ணப்பதாரிகள் சுமார் 5 மாதங்கள் வரை காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டு பற்றாக்குறை காரணமாகவே அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆகியோரிடம் விசாரணை நடத்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் தயாராகி வருகிறது. கடந்த அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சராக இருந்த ஹெகலிய ராமக்வெல மருந்து இறக்குமதியின் போது செய்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பிலான விசாரணைகளுக்கு அமைய குறித்த இருவரிடமும் விசாரணை நடத்தப்பட உள்ளது. தற்போது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ரணில் விக்ரமசிங்க நாடு திரும்பிய பின்னர் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் வசிக்கும் இடங்களுக்கு சென்று வாக்குமூலங்களை பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நுவரெலியா செல்லும் சாரதிகள் வாகனங்களை அவதானமாக செலுத்துமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர். அந்த பகுதியில் இன்று காலை முதல் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் ரதல்லையிலிருந்து நானூயா வரையிலும், கம்பளை நுவரெலியா பிரதான வீதியில் ரம்படையிலிருந்து நுவரெலியா வரையிலும் வாகனங்களை செலுத்தும் போது முன்பக்க விளக்குகளை ஒளிரவிட்டு வாகனத்தை செலுத்துமாறு காவல்துறையினர் சாரதிகளிடம் கோரியுள்ளனர். அத்துடன் நுவரெலியா மாவட்டத்தில் சீரற்ற வானிலை நிலவுவதுடன் அப்பகுதி முழுவதிலும் இருண்ட நிலை காணப்படுவதனால் காவல்துறையினர் எச்சரிக்கையாக இருக்குமாறு தெரிவித்துள்ளனர். மேலும் மேல் சபரகமுவ மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் பனிமூட்டமான காலநிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உர நிவாரணம் வழங்கப்படாத விவசாயிகளுக்கு இந்த வாரத்துக்குள் அவற்றை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தினை விவசாயம் மற்றும் கால்நடை வளத்துறை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். அத்துடன் அடுத்த பெரும்போகம் ஆரம்பமாவதற்கு முன்னர் உர மானியத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எதிர்வரும் நாட்களில் நெல்லுக்கான புதிய உத்தரவாத விலை அறிவிக்கப்படவுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக நாமல் கருணாரத்ன அறிவித்துள்ளார். இதேவழி சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு எதிர்வரும் வாரத்துக்குள் தீர்வு எட்டப்படும் என அரச வாணிப கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார்.
இந்தியாவிலிருந்து முதற்கட்டமாக 10,400 மெட்ரிக் டன் அரிசி கொள்வனவானது எதிர்வரும் வாரம் இறக்குமதி செய்யப்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து 70,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி சபை தேர்தல் திருத்த சட்டம் மூலம் இன்னும் 2 வாரங்களில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. குறித்த சட்டம் மூலம் வர்த்தமானிக்காக அரசாங்க அச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்த தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக கோரப்பட்ட வேட்பு மனுக்களை மீளப்பெறுவதற்கு இந்த திருத்தங்கள் ஊடாக அனுமதி கோரப்பட்டுள்ளது. புதிய வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்பளிக்கும் முக்கிய நோக்கத்துடன் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கட்சி தலைவர்களின் இணக்கப்பாட்டின் அடிப்படையில் இந்த திருத்தங்களை மேற்கொள்ள அமைச்சரவை அண்மையில் தீர்மானித்துள்ளது. கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் மனிதாபிமான கன்னிவெடி அகற்றும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வரும் ஸ்டார்ட் நிறுவனத்தினால் 78,375 அபாயகரமான வெடிபொருட்கள் அகற்றப்பட்டுள்ளதாக ஸ்டார்ட் நிறுவனத்தினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவு பெற்றதை தொடர்ந்து மக்களின் மீள்குடியேற்றம், விவசாய நடவடிக்கைகள், உட்கட்டுமான நடவடிக்கைகள் என்பவற்றை துரிதப்படுத்தும் வகையில் பல்வேறு தொண்டு நிறுவனங்களால் சர்வதேச நாடுகளின் நிதியுதவியுடன் உள்ளூர் பணியாளர்களை கொண்டு வெடிபொருட்களை அகற்றும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் மனிதாபிமான கன்னிவெடி அகற்றும் செயற்பாடுகளில் சார்ஃப் நிறுவனம் ஈடுபட்டு வருகின்றது. இவ்வாறு இலங்கையின் வடபகுதியில் மனிதாபிமான கன்னிவெடி அகற்றலில் ஜப்பான் மற்றும் அமெரிக்க நாட்டு நிதியுதவியுடன் ஈடுபடும் சார்ஃப் மனிதாபிமான கன்னிவெடி அகற்றும் அரசு சார்பற்ற நிறுவனமானது 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தொடக்கம் 2024 டிசம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் தச்சடம்மன், அம்பகாமம், ஒழுமடு மற்றும் மாங்குளம், கொக்காவில் பகுதிகளிலும், கிளிநொச்சி மாவட்டத்தின் முகமாலை, கிளாலி, இயக்கச்சி, ஆடையரவேல் மற்றும் தட்டுவன்கொடி ஆகிய பகுதியிலும் 36,57,829 சதுர மீட்டர் பரப்பளவில் இருந்து 78,375 அபாயகரமான வெடிபொருட்களை அகற்றியுள்ளதாக சாட் நிறுவனத்தின் நடவடிக்கை முகாமையாளர் ஓய்வு பெற்ற கேப்டன் பிரபாத் நாரம்பெடவ தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் 3ஆம் தவணையின் இறுதிக்கட்டம் இன்று ஆரம்பமாகியுள்ளது. அதன்படி இன்று முதல் ஜனவரி 24ஆம் தேதி வரை அனைத்து பாடசாலைகளையும் நடத்த கல்வித்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். பாடசாலை ஆரம்பமானதும் நாளை முதல் இறுதி தவணை பரீட்சைகளை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதேவேளை 2025ஆம் ஆண்டுக்கான புதிய பாடசாலை தவணை ஜனவரி 27ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மதுபானம் வாங்க 300 ரூபாவை தரவில்லை என மனைவியுடன் தகராறு செய்து அவரை மண்வெட்டியால் வெட்டி கொலை செய்த நபரொருவர் வீட்டின் பின்புறமுள்ள முந்திரி மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கொளியாப்பட்டிய போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தில் குளியாப்பட்டிய எத்திலாவ பிரதேசத்தைச் சேர்ந்த 37 வயதுடைய சாமினி லக்ஷிகா சேனாநாயக்க என்பவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த பெண்ணின் கணவர் 42 வயதான அமில ரணசிங்க என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சில காலமாக தனித்தனியாக வாழ்ந்து வந்த தம்பதியினர் சில காலத்தின் முன்னர் மீண்டும் ஒன்றாக வாழத் தொடங்கியதாகவும் அவர்களுக்கு 14 வயது மகன் உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிள் கார் விபத்தில் சிக்கிய கொழும்பு பல்கலைக்கழக இறுதியாண்டு மாணவன் ஒருவர் நேற்று முன்தினம் யாழ் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் புகையிரத நிலைய வீதி வைரவப்புளியகுளம் வவுனியாவைச் சேர்ந்த சந்திரபோஸ் சஜீவ்காந்த் வயது 23 என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த மாணவன் கடந்த 25ஆம் தேதி தனது வீட்டிலிருந்து நண்பரின் வீடு நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தார். இதன்போது குருமென்காடு பகுதியில் வீதியில் நிறுத்தி வைத்திருந்த காருடன் அவரது மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இந்நிலையில் சிகிச்சைக்காக வவுனியா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக 26ஆம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார்.
அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.